டாக்டர் வேற ஒரு ஜானரா, அஸ்ட்ராலஜி வேற ஒரு ஜானர். எப்படி 2த்தையும் ஒண்ணா மெயின்டெயின் பண்றீங்க? இது 2ம் வெவ்வேறு ஃபீல்டா இருந்தாலும்பா 2மே இன்டர்லிங்க்டு ஆகுது. இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது பாருங்கப்பா, இப்பத்திய பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அது புதுசா இருக்கு. ஆனா இது புதுசு கிடையாது. அந்த காலத்துல 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துலயே குழந்தை ஆணா, பொண்ணா, திருநங்கையான்னு கண்டுபிடிக்கிறத ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு. உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த இந்த கிரகத்த வச்சு எப்படி சொல்றது? தாராளமா சொல்ல முடியும்ப்பா. ஒண்ணும் இல்ல. இப்ப நீ யாரு? அந்த ருணரோக சத்துர்சாட்ல என்ன கிரகம் இருக்கு? அத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நோய் இருக்கும். இது ஜோதிடம் சொல்ற உண்மை. இது பொய்யான விஷயம் கிடையாது. இட்ஸ் பியாண்ட் சயின்ஸ். இட்ஸ் அ சயின்ஸ். என்ன நிறைய அதனோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவலா போகும். புதன் பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா குழந்தை திருநங்கையா பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்ப அதுக்கு பரிகாரம் இருக்கா? இருக்கு. நடப்புண்மை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் தீபா அருளானன் மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நீங்க அஸ்ட்ராலஜி அண்ட் டாக்டர் 2மே மெயின்டெயின் பண்றீங்க. அது எப்படி 2த்தையும் ஒரே இதுவா மெயின்டெயின் பண்ணீங்க? ஏன்னா டாக்டர் வேற ஒரு ஜானரா, அஸ்ட்ராலஜி வேற ஒரு ஜானர். எப்படி 2த்தையும் ஒண்ணா மெயின்டெயின் பண்றீங்க? ஆக்சுவலி இது 2மே பாத்தீங்கன்னாப்பா, வேற வேற பாத்தா இருந்தாலும் அந்த 2த்தினோட நோக்கமும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யறது தான் இல்லைங்களா? ஆஸ் அ டாக்டரும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிணிகளை போக்கக்கூடியவங்களா நாங்க இருக்கிறோம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜராகவும் இருந்தா கிரகங்கள்னால பிணிகள் அப்படின்றது வரதானே செய்யுது. அதை போக்கக்கூடிய ஒரு டூலா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது 2ம் வெவ்வேறு ஃபீல்டா இருந்தாலும்பா 2மே இன்டர்லிங்க்டு ஆகுது. எதுல அப்படின்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு டாபிக் வருது. இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது பாருங்கப்பா, இப்பத்திய பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அது புதுசா இருக்கு. ஆனா இது புதுசு கிடையாது. நம்ம சித்தர்கள், ராஜன்கள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, செர்ஃபோஜி கிங். இந்த தஞ்சாவூர் அரண்மனையில நம்ம போனீங்களான்னா அந்த செர்ஃபோஜி கிங் பேலஸ் இருக்கும். அந்த செர்ஃபோஜி கிங் பேலஸ்க்கு உள்ள போங்க. உள்ள போனீங்களான்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எவல்யூஷன் மனித அந்த பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அத குதிரையிலிருந்து மனிதர்களா எப்படி வந்தாங்க, குரங்குல இருந்து மனிதர்களா எப்படி வந்தாங்க, அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா. இந்த குதிரைகள் மூலியமா மனிதர்களோட முகம், இந்த நீட்டு முகம், குதிரை மாதிரி முகம் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வர்றது குரங்குல இருந்து அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு முகத்துல இருந்தும் என்ன மாதிரி ஃபேஸ் வருது. இப்ப ஒண்ணும் இல்லப்பா, இந்த குதிரையில இருந்து பரிணாம வளர்ச்சியா வருது அப்படின்றத அவர் அந்த ஃபேஸ காமிக்கிறார். எப்படின்னா குதிரை மாதிரியே மனுஷ முகத்தை காமிக்கிறார். நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு நீட்டு முகம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது? குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி மனிதர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அது அவரும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல மிருகங்கள், அந்த மிருகங்கள் ரூபமா வரக்கூடிய மனுஷனோட முகம் அப்படின்றத காமிச்சிருக்காரு. அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது குரங்குல இருந்து எப்படி வந்திருக்காங்க, அது எக்ஸாக்ட் பிக்சர்ஸ் அப்படின்றது காமிச்சிருக்காரு. இப்ப இவர் அதுல வரைபடமே இருக்குப்பா. அங்க நம்ம போனோமானா, நீங்க போனீங்களான்னா பார்க்கலாம். ஆக இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அதுல அது மட்டும் இல்லப்பா, இந்த செர்ஃபோஜி கிங்கோட புக்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட இந்த மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் அங்க விற்கிறாங்க. அதுல வாங்குனீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெண் இருக்காங்க, கர்ப்பமுற்றிருக்காங்க. அவங்க வயித்துல ஒரு நிறை மாத கர்ப்பிணி, இல்லைன்னா ஒரு 5 மாசம் கர்ப்பம். 4 மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே, பொதுவா சயின்ஸ் இப்ப என்ன சொல்லுதுன்னாப்பா, 4 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபீட்டஸோட செக்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், தெரிஞ்சிடுது இல்லைங்களா? ஆனா அந்த காலத்துல 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துலயே குழந்தை ஆணா, பொண்ணா, திருநங்கையான்னு கண்டுபிடிக்கிறத ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, ஒரு பெண்ணு கருவுற்றிருக்கு அப்படின் போது 4ஆம் மாசம் முடிஞ்சிருச்சு. அந்த பெண்ணினோட வயித்தை நம்ம நல்லா தடவி பார்க்கும்போது, அந்த கரு ரொம்ப மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா சன்னமா இருக்கு அப்படின்னா அது பெண் கருவாம். அந்த கரு ரொம்ப கடினமா இருக்கு, கனமா இருக்கு, கடினமா இருக்கு, கொஞ்சம் ரஃப்பா இருக்கு அப்படின்னா அது ஆண் கருவா. அந்த கருவை நம்ம பார்க்கும்போது இந்த தாம்பு கயிறு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தண்ணி சேர்ந்துவாங்க பார்த்தீங்களா, அந்த கயிறு மாதிரி பின்னி பிணைஞ்சு நீண்டு இருக்கு அப்படின்னா அது திருநங்கை கருவம். புரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க பாருங்க, இப்ப ஒரு டாக்டர் நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் அஸ்ட்ராலஜி சொல்றாங்க. இதுல என்ன எதுவுமே சிங்கே ஆகலே அப்படின்ற மாரி சொல்றீங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நீங்களும் கேட்கிறீங்க இல்லைங்களா? ஆக்சுவலி இது சிங்க் பார்த்தீங்கன்னா ஆகுது. எப்படி அப்படின்னாப்பா, இப்ப நான் 2010 என்னோட டிகிரி முடிச்சேன். 2011ல இருந்து நான் ஹோமியோ பிராக்டிஷனர் தான். பிஹெச்எம்எஸ் டாக்டர். நான் ஹோமியோபதி டாக்டர் தான். அப்ப
ஹோமியோபதி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ளாலெஸ் சிஸ்டம், குற்றம் குறையில்லாத ஒரு மருத்துவம். அந்த ஏன் அப்படின்னா பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட மருத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மருந்துகளை ஒரு டெஸ்டிங் எலி, கினியா பிக்கு, குரங்கு அந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அந்த மருந்து வெளியே விடுறாங்க இல்லைங்களா? மெடிக்கல் கம்பெனிஸ், மெடிக்கல் ஃபார்மா எல்லாம் செய்யறது இதுதான். ஆனா ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா 8661 மருந்து இருக்கு. அதுல ஏறக்குறைய 7000 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டது. நிரூபணம் பண்ணது யார்ல அப்படின்னா உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான மனித உடல்ல நிரூபணம் பண்ணது. புரியுதுங்களா? ஆக உலகத்திலேயே ஒரே ஒரு சிஸ்டம் மனிதங்க மேல ப்ரூவ் பண்ணது எது அப்படின்னா அது ஹோமியோபதி தான். ஆனா அத கண்டுபிடிச்ச டாக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஊர்ல இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எம்டி அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன் பிஜி படிப்பே இருக்கு. ஆனா 250 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல, இங்கிலாந்துல, லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் சிஸ்டம்ல நல்ல வெல் வெர்ஸ்ட் டாக்டர்ஸ், அதுல இருக்க சில பல குறைகள், இதுல எனக்கு பேசிக்கா திருப்தி இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட சிஸ்டம் தான் ஹோமியோபதி. புரியுதுங்களா? அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் குறையே இல்லாத ஒரு ஃப்ளாலெஸ் சிஸ்டமா இருந்தாலும் அதுலயும் ஒரு கேப் அப்படின்றது எனக்கு இருந்துச்சுப்பா. காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கப்பிள் வராங்க. அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்ப்பா. செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தை இல்ல அப்படின்னு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறை இருக்கிற ஜாதகங்களும் இருக்கு. சாரி, குறை இருக்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இருக்கு. குறையே இல்லாத மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இருக்கு. அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆணுக்கும் விந்தணுக்கள் கரெக்ட்டா இருக்கு. பெண்ணுக்கும் கருப்பை நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கருக்குழாய் நல்லா இருக்கு. கருமுட்டை மாசம் மாசம் கரெக்ட்டா வளருது. ஆனா கருத்தரிக்கல. அப்ப இத மெடிக்கல் ஹிஸ்டரி என்ன சொல்லும்? சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுது. எந்தவித காரணமும் தெரியல. ஆனா மலட்டுத்தன்மை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் வந்து சொல்லுது ஒரு விஷயம். மெடிசின் சொல்லுது, சயின்ஸும் அத தான் சொல்லுது. அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு வந்து குழந்தை இல்லன்னா என்ன காரணம் அப்படின்னு நம்ம தேடும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே தெரியும். எங்க ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், அதே மாரி பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். யுஎஸ்ல வந்து எம்.எஸ் படிச்சவங்க. நான் வந்து பிஹெச்எம்எஸ், எங்க அப்பாவே எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி இப்படி எல்லாமே ஹைலி குவாலிஃபைடா இருந்தாலும், சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றத சொல்லிக் குடுத்துருக்காரு. எப்படி அப்படின்னா, எங்க அப்பா வந்து ஏ.எம். ராஜகோபாலன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட அப்பா வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்னால அவங்களோட நெறைய டிராவல் பண்ணவங்க. அவரோட பேஷன் அஸ்ட்ராலஜி. அப்ப அதனால பிளானட்ஸ் நெவர் சே லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் எங்க அப்பாவுக்கு உண்டு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாப்பா, மனுஷால் பொய் சொல்லுவாங்க. கிரகங்கள் பொய் சொல்றதில்ல. அந்த ஒரு இன்டென்ஷன் எங்க அப்பாவுக்கு ஸ்ட்ராங்கா உண்டு. அதே மாரி அதனோட பிலீஃபும் உண்டு. அதனோட நெறைய கருத்துக்கள் நெறைய வந்து எங்க கிட்ட பகிர்ந்திருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கூட வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜியும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மேம். இப்ப ஆ எஜுகேஷனுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒண்ணு இருக்கு. இருக்கு, ஆனா இருக்கு. அது வந்து கிரகங்கள் சொல்லும்போது ம். இந்த நெப்டியூன் இதுதான் இத வச்சு தான் இந்த இந்த சனி இதெல்லாம் சொல்றது. ஆமா, ஆமா, அது எப்படி 2த்தையும் ஒண்ணா மெர்ஜ் பண்றதுன்னு கேட்கிறேன். இப்போ ஆமா. ஆ, ஆ. நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த கிரகத்த வச்சு எப்படி சொல்றது? தாராளமா சொல்ல முடியும்பா. ஒண்ணும் இல்ல. இப்ப நீ யாரு? நீ நல்ல பையனா? இல்ல உனக்கு நெறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்கா? அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் குட் நோக்கி போதா? பேட் நோக்கி போதா? ம். உன்னோட ஜாதகத்த வச்சு எங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இட்ஸ் ஈசிலி பாசிபிள். புரியுதுங்களா? அதுதான் அங்க தான் ஒரு விஷயத்த சொல்றது. கிரகங்கள் என்றும் பொய் சொல்வதில்லை. பிளானட்ஸ் நெவர் சே லை. இப்ப இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது இந்த மாரி கேஸஸ்க்கு தான்ப்பா. இந்த மாரி பேஷண்ட்ஸ்க்கு தான். அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபெர்டிலிட்டி. அவங்களுக்கு வந்து பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வந்து மலட்டுத்தன்மை. காரணம் தெரியல. அப்படின்னு வந்து மெடிசினு, சயின்ஸ் வந்து இது காரணம் கிடையாது அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை நிக்க வைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்? ஒரே ஒரு ஆப்ஷன். அப்ப நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே அஸ்ட்ராலஜி தெரியும். நம்ம ஏன் அந்த அஸ்ட்ராலஜிய வந்து இம்ப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது? அப்படி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, இந்த ஜாதக கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராசி கட்டம் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னாப்பா, ஜோதிடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ராசி கட்டம் இருக்கு. அந்த ராசி கட்டத்துல லக்னத்துலருந்து 6ஆம் இடம் பார்க்கணும். அந்த 6ஆம் இடம் அப்படின்றது என்னன்னாப்பா, ருண, ரோக, சத்ருஸ்தானம். அந்த ருண, ரோக, சத்ருஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கு? அத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நோய் இருக்கும். இது வந்து ஜோதிடம் சொல்ற உண்மை. இப்ப நெறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜி இஸ் எ சூடோ சயன்ஸ் அப்படின்னுவாங்க. இட்ஸ் பியாண்ட் சயன்ஸ். இட்ஸ் ஆல்சோ எ சயன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆக ஜோதிடம் பொய்ப்பதில்லை. ஜோதிடர்கள் வேணா பொய்க்கலாம். ஜோதிடம் நம்மள ஏமாற்றுறது இல்ல. ஆனா ஜோதிடர்கள் வேணா நம்மள ஏமாத்தலாம். அப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து பொய்யான விஷயம் கிடையாது. இட்ஸ் பியாண்ட் சயன்ஸ். இட்ஸ் அ சயன்ஸ். என்ன நெறைய வந்து அதனோட வந்து ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவலா போகும். அங்க வந்து விஞ்ஞானம் அப்படின்றத விட மெய்ஞானத்த நோக்கி போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப ஒண்ணும் இல்லப்பா, அந்த 6ஆம் பாவத்துல வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து செவ்வாய் இருக்காரு அப்படின்னா நாங்க கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தவாதம் இருக்கும். ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தவாதம் இருக்கும். ரத்தவாதம் அப்படின்றது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்.
அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சமந்தா மேடம்க்கு மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ் இருக்கு. நெப்போலியன் சார் அவங்க பையன் தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டச்னீஸ் மஸ்குலர் அட்ரோஃபி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அந்த 6ஆம் பாவத்துல இருக்க கிரகத்த பேஸ் பண்ணி தான் லிங்க் ஆகும். இப்ப 6ஆம் பாவத்துல சனி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது இருக்கும். அதே மாரி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். இப்ப இந்த இன்ஃபர்டிலிட்டி கேஸஸ் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? குழந்தை இல்ல, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அவங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் 5ஆம் பாவம் பார்க்கணும். லக்னத்திலருந்து 5ஆம் பாவம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கு? பாக்கியஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கு? அத பேஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துல கேது இருக்காரு அப்படின்னா, பெண் குழந்தை பொறக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அத வந்து சனி பார்க்குறாரு அப்படின்னா, மேபி எல்லாருக்கும் கிடையாது. ஹஸ்பண்டோட ஜாதகத்தையும் பார்க்கணும், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கணும், குருனோட பார்வை இருக்கா பார்க்கணும், சனியினோட பார்வை இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். அது வந்து சனி வந்து பார்க்குறாரு, இல்ல சனி கன்ஜங்ஷன் ஆயிருக்காரு அப்படின்ற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மென்டலி சப்நார்மல் சைல்ட்ஸ் பொறக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? இது கூட ஜாதகத்துல கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப இப்ப இந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்றதுனால அவங்க போயிட்டு அந்த கருவை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டுபிடிச்சி ஆமா கரெக்ட். நீங்க கேக்குறது ரைட்டு. கண்டுபிடிச்சி வந்து சொல்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாப்பா, கண்டுபிடிச்சி சொல்லிடுறது அப்படின்னு அந்த கருவை கலைக்கிறதுக்கு ஜோதிடம் நாங்க பண்றது இல்ல. என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மென்டலி சப்நார்மல் சைல்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா. மேபி புதனும் சனியும் கன்ஜங்ஷனு இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்நார்மல் சைல்ட்ஸ் பொறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு இருக்குப்பா. இவங்க 4ஆம் மாசமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்ல குழந்தை நிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப 4ஆம் மாசம், 5ஆம் மாசம் ஸ்கேன்ல கண்டுபிடிக்கிறாங்க. குறை இருக்குன்னா அவங்க அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப குழந்தையே நிக்கல, நின்னா இந்த மாதிரி குழந்தை ஜாதகத்துல பிராப்தம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், குழந்தை முதல்ல லேட்டா நிக்கும். நிக்குது அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகள் நிக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கு. அப்ப என்னென்ன கிரகம் இருக்கு? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாப்பா, இந்த திருவெண்காடு புதஸ்தலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குழந்தை அலியா பொறக்கணும் அப்படின்னு விதி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருவெண்காடு புதஸ்தலம். அது வந்து பாத்தீங்கன்னா, புதன் வந்து பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருப்பார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை திருநங்கையா பொறக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்ப அதுக்கு பரிகாரம் இருக்கா? இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை நார்மலா மாறுமா? இது நம்புற மாதிரி இல்லையே. நம்பிதான் ஆகணும். மேம் இப்ப நீங்க இத சொன்ன வரைக்குமே நான் வந்து ரெண்டுமே வேற வேற மூட நம்பிக்கை தான் நினைச்சிருந்தேன். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி எங்க நேயர்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.